வணக்கம். சுவை அறுசுவை நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு வாரமும் சுவை அறுசுவை நிகழ்ச்சியில வெரைட்டியான டிஷ்ஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் மீனா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த வாட்டி எங்க நேயர்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? இந்த தடவை ஒரு இன்டர்நேஷனல் டிஷ் பார்க்கலாம். இது பேரு பைனாப்பிள் சல்சான்னு பேரு. இட்ஸ் a Mexican dish. ஆமா, சல்சான்னு யூஸ்வலா பாத்தீங்கன்னா they make it with tomatoes, green chilli, garlicலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதோட சின்ன வேரியேஷன் தான், கொஞ்சம் ஃப்ரூட் வச்சு பண்ண போறோம். அதாவது பைனாப்பிள் வச்சு இந்த சல்சா பண்ண போறோம். நம்ம ஒன்லி வித் பைனாப்பிள் தான் பண்ணுமா இல்ல வித் அதர் ஃப்ரூட்ஸ் we can do? நோ, பைனாப்பிள் தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கு, புளிப்பு இருக்கு, கொஞ்சம் ஜூசினஸ் இருக்கு. ஸோ இது பெர்ஃபெக்ட் மேட்ச். இந்த நார்மலா சல்சா பை ரூல் வந்து டொமேட்டோ தான், பட் இது வந்து சின்ன வேரியேஷன். அப்போ பைனாப்பிள் மட்டும் தான் இந்த டிஷ் பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஸோ நல்ல ஃப்ரெஷ் ரைப் பைனாப்பிள்ஸ் கிடைக்காது இப்போ சீசன்ல. ஸோ அந்த பைனாப்பிள் நல்லா வாசனையா அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹவு டு பை அ பைனாப்பிள்னா. வெளியில அந்த முள்ளு இருக்கும் இல்லையா, அந்த ரொம்ப ஷார்ப்பா இருக்க கூடாது. அந்த முள்ளு கொஞ்சம் ஒரு மாதிரி மடங்கி மடங்கி அந்த வாசனை தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ரூட் இஸ் கரெக்டான டைம் அது வாங்கறதுக்கு அப்படின்னு தெரியும். சில சமயம் நம்மளுக்கு அந்த முள்ளு ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அது இன்னும் ஃபுல்லா பழக்கலன்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு பார்த்து வாங்குங்க. பைனாப்பிள், கொஞ்சம் சால்ட், சுகர் கொஞ்சோண்டு, ஜஸ்ட் 1 teaspoon சுகர், கொஞ்சம் கொத்தமல்லி, லெமன், எலுமிச்சம்பழம் அண்ட் பச்சை மிளகாய், அதோட கொஞ்சம் பெப்பர். சர்விங்க்கு நான் எப்படி பண்றது சொல்றேன் உங்களுக்கு ஃபைனலா. இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். அண்ட் இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், வெங்காயத்தாள் சொல்லுவாங்க இல்லையா இங்க. ஸோ அது ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ இது கட்டாயமா ஆட் பண்ணி ஆகணுமா ஸ்ப்ரிங்? கண்டிப்பா இந்த இதுக்கு இது பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து பைனாப்பிள நல்லா ஸ்மால் சங்க்ஸா கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ், பட் வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி டேஸ்டி. அப்சல்யூட்லி ஆயில் கிடையாது. ஓகே. and without cooking also. ஆமா, சிம்பிள். நல்லா குட்டி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ நான் வந்து ஒரு 1 serving ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி பண்றேன். லைக் ஒரு quarter of a pineapple இது. ஓகே. இதுக்கு ஒரு half green chilli போட்டா போறோம். ஓகே. ஃபுல்லானா ரொம்ப காரமா இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் it will beat the sweetness. ரொம்ப காரம் ஆயிடும் உங்களுக்கு. கிரீன் சில்லி ஆட் பண்ணி ஆகணும். ஆமா, கண்டிப்பா. பிளஸ் சம்டைம்ஸ் சின்ன குழந்தைகளா இருந்தாங்க கிரீன் சில்லி வாயில அப்ப பெப்பர் மாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது ஆப்ஷனல், பட் போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. அது ஒரு டெக்னிக் உங்களுக்கு காரத்தை குறைக்கிறதுக்கு. மோஸ்ட்லி சில்லில வந்து அந்த சீட்ஸ்னால தான் நிறைய காரம் இருக்கும். சோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த சில்லியோட டேஸ்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். சோ அவ்வளவு காரம் இருக்காது நமக்கு. கரெக்ட். ஓகே. இப்போ அதுவும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹாஃப் சில்லி தான் ஆட் பண்ணிருக்கோம் நம்ம. ஏன்னா நான் ஒரு ஆளோட போர்ஷனுக்கு தான் பண்றேன். ஓகே. ஒரு குவார்ட்டர் பைனாப்பிள்ல 1/4 பங்கு பைனாப்பிள் தான் எடுத்துர்க்கேன். அப்போ இது ஒருத்தங்க மட்டும் தான் சாப்பிட முடியும். ஐ மீன் அவங்களுக்கு ஒரேதா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அவங்களுக்கு. சப்போஸ் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பீசஸ் ஆஃப் பைனாப்பிள். சப்போஸ் ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஏதோ பாக்குறோம் வச்சுக்கோங்க, ஹெல்த்தியா சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, நல்ல ஒரு பவுல், நிறைய பெரிய பவுல் இது பண்ணி வச்சுட்டு நல்ல ரஸ்கோ அது கூட அக்கம்பனிமெண்ட்ஸோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வெங்காயத்தாள் கொஞ்சம் போடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த தாள் மட்டும் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, கிரீன் போர்ஷன் கொஞ்சம் ஒயிட் போர்ஷன். ஓகே. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட டேஸ்ட் வந்து இது கொடுக்குமா? ஆமா, கண்டிப்பா. நீங்க சாப்பிடுறச்சே வில் ரியலைஸ். ஓகே. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் will add. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க, green, yellow and white. பாக்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு. ஆமா, appetizing-ஆ இருக்கும். நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு அந்த கலரே. and கொஞ்சம் sugar, 1 teaspoon sugar. ஓகே. இந்த பைனாப்பிளே ரொம்ப வந்து ஸ்வீட்டா இருக்கும், பட் அது blendingness கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் salt பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபுல்லா உப்பா இருக்க கூடாது இது. ஓகே. அண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து லெமன். அதுதான் இந்த இன்னும் டேஸ்ட் என்ஹான்சர். இது ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்றதுக்கு லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஜெஸ்ட்னா அந்த தோல். ஓகே. தோல் போர்ஷன். இது வந்து இந்த மாதிரி கிரேட்டர் கிடைக்கிறது, ஃபைன் கிரேட்டர். இது பேர் மைக்ரோ பிளேன்னு பேரு. இந்த மாதிரி கடிச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல ஃபைன் நம்ம கேரட் கிரேட்டர் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த போர்ஷன் உள்ள ஒயிட் போர்ஷனுக்கு மேல போக கூடாது, ஏன்னா அது ரொம்ப கசந்து போயிடும்.
ஜஸ்ட் அந்த எல்லோ போர்ஷன் மாத்திரம். அதுல அந்த அரோமேட்டிக் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, இது என்ன டேஸ்ட் கொடுக்கும்? கண்டிப்பா அங்க பாருங்களேன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க சாப்பிட்றச்ச. இல்ல மோஸ்ட்லி நம்ம வந்து லெமன் எடுத்தாலே லெமனை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் டிஃபரெண்டா இது கொஞ்சம் கார்மே ஸ்டைல் ஆக்சுவலி. ஸோ லைக் நீங்க அந்த ஒயிட் போர்ஷனுக்கு மேல யூ ஷுட் நாட் கிரேட் பண்ணாதீங்க. இது கண்டிப்பா ரொம்ப ஹெல்த்தி பிளஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இத்தினோண்டு தான் ஆட் பண்றேன் நான். அதுவே நல்ல ஸ்மெல் வருது, உங்களுக்கே வருது இல்லையா? அண்ட் சோ ரிஃப்ரெஷிங். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்ல பார்த்தா சோ எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம், பட் வீட்லயே நம்ம அவ்வளோ சிம்பிளா பண்ணலாம் அதுல. ஸோ இதே லைம்ல இருந்து கொஞ்சம் நம்ம வில் ஆட் த ஜூஸ். ஓகே, ஆனா இது டிஃப்ரெண்டாவே இருக்கு கட்டாயமா. ஸோ லெமனோட பீல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் சொல்லுவாங்க அதை. கொஞ்சமா லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ண ஐ திங்க் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டா ஓவர் டாமினேட் பண்ணிடும் அந்த பெப்பர். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும், வேண்டாமே சொல்ல முடியாது இந்த டிஷ்ஷு. அண்ட் சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் கை போயிட்டே இருக்கும் திருப்பி சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து ஒரு 10 minutes சிட்டிங் டைம் கொடுத்துருங்க. அப்போ வந்து அந்த ஜூஸஸ்லாம் நல்லா மேரினேட் ஆகி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சர்வ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸ் இருக்குதுல, பைனாப்பிளோட ஜூஸ் எல்லாம் அப்படி இருக்கு. இன்ஃபேக்ட் இப்படியே வெறுமா கூட நீங்கள் பவுலில் போட்டு சாப்பிடலாம். ஓகே, சில பேர் சாலட் ரைத்தாலாம் வெறுமா சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க லைக் யூ ரியலி லைக் இட். இது ஸ்மெல் சூப்பராக இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு சிப்ஸோட சர்வ் பண்ண போகிறேன். பட் நம்ம குஜராத்தி காக்ராஸ், நாச்சோஸ், டாக்கோஸ், கெசிடியாஸில், மெக்சிகன் டிஷ்ஷஸில், அந்த மாதிரி டிஷ்ஷஸில் நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் சிப்ஸோட டிப் மாதிரி சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு டிப் மாதிரி காமிக்கிறேன். நான் எப்படி சாப்பிட்றதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 minutesல ஒரு இட்டாலியன் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. மெக்சிகன். ஸோ யூஸ்வலி நல்ல அந்த டாக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி குழிவாக பண்ணியிருப்பாங்க சிப்ஸே. ஸோ அதை டிப் பண்ணி சாப்பிட்லாம். பட் இதில் எந்த சிப்ஸ் உங்களுக்கு இது ஹோல்ட் பண்ணுறதோ அப்படியே சாப்பிட்டு பாருங்க. இந்த டிஷ்ல பைனாப்பிளோட டேஸ்ட் சூப்பரா வந்திருக்கு. அண்ட் மோரோவர் சிப்ஸோட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். கட்டாயமா உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அண்ட் அடுத்த வாரம் வேறொரு வெரைட்டியான டிஷ்ஷுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.